இன்றைய செய்திகள். உருவானது காற்றழுத்த தாழ்வு மண்டலம். வானிலையில் ஏற்பட உள்ள மாற்றம். தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் இன்று குறைந்த காற்றழுத்த தாழ்வு வலயம் உருவாகியுள்ளதுடன் அதன் தாக்கம் காரணமாக நாட்டின் பல பகுதிகளில் அதாவது இன்று முதல் எதிர்வரும் சில தினங்களில் மழை பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. வளிமண்டலவியல் திணைக்களம் விடுத்துள்ள அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி மத்திய ஊவா, சப்ரகமு மற்றும் தென் மாகாணங்களிலும் களுத்துறை மாவட்டத்தின் சில இடங்களிலும் 100 மில்லிமீட்டர் அளவில் பலத்த மழை பெய்யக்கூடும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. வடமாகாணத்தில் அவ்வப்போது மழை பெய்யும் எனவும் நாட்டின் ஏனைய பகுதிகளில் மாலை அல்லது இரவு வேளையில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. மேல், சப்ரகமோ, மத்திய மற்றும் உவா மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் சில இடங்களில் காலை வேளையில் பனிமூட்டமான காலநிலை காணப்படும். மழை பெய்யும் சந்தர்ப்பங்களில் ஏற்படும் அனர்த்தங்களில் இருந்து பாதுகாத்துக் கொள்வதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளது. ஃபிட்ச் ரேட்டிங் நிறுவனத்தின் அறிக்கையின்படி இலங்கையின் உத்தியோகபூர்வ கையிருப்பு 81% அதிகரிப்பு. ஃபிட்ச் ரேட்டிங்ஸ் நிறுவனத்தின் அறிக்கையின்படி இந்த ஆண்டு அக்டோபர் மாதத்துக்குள் இந்த நாட்டின் உத்தியோகபூர்வ கையிருப்பு அளவு 6.5 பில்லியன் அமெரிக்க டாலர்களாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு அக்டோபர் மாதத்துடன் ஒப்பிடுகையில் இது 81% அதிகரிப்பாகும். ஃபிட்ச் மதிப்பீட்டுகளின்படி சர்வதேச நாணய நிதியத்தின் திட்டத்தின் தாக்கத்தினால் இந்த வளர்ச்சி ஏற்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. வாக்காளர்களுக்கு தேர்தல் ஆணைக்குழு விசேட அறிவிப்பு. இலங்கையின் 10வது பாராளுமன்றத்துக்கான உறுப்பினர்களை தெரிவு செய்வதற்கான பொது தேர்தல் நாளை நடைபெறவுள்ளது. இந்த ஆண்டுக்கான தேர்தலில் 8888 வேட்பாளர்கள் போட்டியிடுவதுடன் வாக்களிக்க தகுதியான வாக்காளர்களின் எண்ணிக்கை 71,40,354 ஆகும். நாடளாவிய இறுதியில் 13,421 வாக்களிப்பு நிலையங்களில் மக்கள் வாக்களிக்க இருக்கிறார்கள். வாக்காளர் அட்டை கிடைக்காமல் வாக்காளர் பட்டியலில் பதிவு செய்திருந்தால் அடையாளத்தை உறுதிப்படுத்தும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆவணத்தை எடுத்துச் சென்று வாக்களிக்கலாம் என தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. தேசிய அடையாள அட்டை, செல்லுபடியாகும் கடவுச்சீட்டு, செல்லுபடியாகும் சாரதி அனுமதி பத்திரம், அரசு சேவை ஓய்வூதிய அடையாள அட்டை, வயோதிப அடையாள அட்டை, மத தலைவர்களுக்கான அடையாள அட்டை, தேசிய அடையாள அட்டை தகவலை உறுதிப்படுத்தும் கடிதம், மாற்றுத்திறனாளிகளுக்கு தேர்தல் ஆணைக்குழுவினால் வழங்கப்படும் தற்காலிக அடையாள அட்டை, ஏனைய நபர்களுக்கு தேர்தல் ஆணைக்குழுவால் வழங்கப்படும் தற்காலிக அடையாள அட்டை என்பனவற்றை பயன்படுத்த முடியும். பொது தேர்தலின் பாதுகாப்பு கடமைகளில் ஈடுபடுத்தப்பட்ட போலீஸ் உத்தியோகத்தர்களின் எண்ணிக்கை 64,000. 2024 பொது தேர்தலின் வாக்குப்பதிவை கண்காணிக்க உள்நாட்டு மற்றும் வெளிநாடுகளில் இருந்து கண்காணிப்பாளர்கள் இணைந்திருக்கிறார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகின்றது.